அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடகராசி அன்பர்களே, புரட்டாசி மாதம் என்பது பாவங்களையும் துன்பங்களையும் நீக்கி சுகபோகமான வாழ்க்கையை தரக்கூடிய தெய்வீக அருள் நிறைந்த புண்ணிய மாதமாகும். இது பெருமாளுக்கும் அம்பிகைக்கும் உரிய மாதம். கடகராசிக்கு அதிபதி சந்திரன். உங்கள் ராசி அதிபதியின் அம்சமான அம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை தரும். நீங்கள் சாந்தம், சகிப்புத்தன்மை, கடவுள் பக்தி மற்றும் துணிச்சல் கொண்டவர்கள். உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை பெற அம்மன் வழிபாட்டை வெள்ளிக்கிழமையிலும் புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாள் வழிபாட்டையும் தொடர்ந்து செய்யுங்கள். இதுவரை ஏற்பட்ட கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் பிறக்கும். உங்களுக்கு அம்மன் தாய் பிடிக்கும் என்றால் ஓம் கம் அம்மன் தாயே போற்றி என்று 3 முறை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த மாதம் நீங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வருமானம் சீராக வந்தாலும் மாத இறுதியில் பண சிக்கல்கள் வர வாய்ப்புள்ளது. யாரையும் நம்பி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட வேண்டாம். யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. சொத்து நில பிரச்சனைகள் வரலாம். சிந்தித்து இருமுறை ஆலோசனை செய்த பிறகே எந்த முடிவும் எடுக்க வேண்டும். குடும்ப ரகசியங்களை வெளியே யாரிடமும் சொல்ல வேண்டாம். கோபத்தை மட்டும் குறைத்து கொண்டால் நல்லது. கடகராசி அன்பர்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. ஆனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது இன்பத்தை நீடிக்க செய்யும். தொழில் வியாபாரம் செய்யும் இடத்தில் பெருமாள் படத்தை வைத்து வழிபடுவது நன்மைகளை தரும். தினமும் பெருமாளை வழிபடுவது சின்ன சின்ன தடை தாமதங்களில் இருந்து விடுபட உதவும். நட்சத்திரங்களுக்கான பலன்கள். புனர்பூசம் 4ஆம் பாதம். இந்த மாதம் உங்களுக்கு நன்மை தரும் கிரக அமைப்பை கொண்டிருக்கிறது. செலவுகள் வந்தாலும் அவை பெரும்பாலும் சுப செலவுகளாகவே இருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புண்டு. மனதில் நிம்மதி, சந்தோஷம், தெளிவு பிறக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிர்ப்பு, போட்டி அனைத்தும் விலகி சாதகமான நிலை உண்டாகும். வழக்கு விவகாரங்கள் வெற்றி பெறும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய வரக்கூடும். நீண்ட நாளாக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல தகவல்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நீங்கும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பூசம். இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சிறப்பான யோகம் அமையும். சனி மற்றும் ராகுவால் சில நெருக்கடிகள் வந்தாலும் குருவின் பார்வையால் நன்மை உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கை, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு ஆகியவை உண்டாகும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும். தடைப்பட்டிருந்த வேலைகள் நடக்கும். சகோதரர்கள், பணியாளர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள். லாபம் அதிகமாகவே வரும். பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட்டால் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே ஆதாயத்தை நீங்கள் பெற முடியும். ஆயில்யம். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. புத்திசாலித்தனமாக செயல்பட்டு ஆதாயத்தை அடைவீர்கள். புதனின் சஞ்சாரத்தால் செல்வாக்கு உயரும். பொருளாதார நிலை